தமிழில் தேசியதை தவிர நீங்கள் எந்த நிலப்பாடில் பார்க்குறீங்க? உங்களோட உள்மனதில் உள்ளதை சொல்லுங்கள் அண்ணா. நான் உங்களோட பழகினதுக்காக சொல்லலை. மட்டன் கோலா உருண்டை நீங்கள் பாதி சாப்பிடுங்க, நான் பாதி சாப்பிடுவேன். இதுதான் எனக்கு உரிய ஐட்டம். நல்லா உரைப்பி சாப்பிடும். காணொலி செய்ய வந்த இடத்துல அப்பு ஒன்றையை பார்த்த விட பாகம் ஒன்றில் அப்பு ஒன்றை சம்மந்தமாக காய்ச்சி முடிச்சால இப்போ பாகம் 2 தான் சாப்பாட்டின ரிவ்யூவை பார்க்க போகிறோம். அப்பு ஒன்று இந்த ஸ்பெஷல் அவர்கிட்ட என்ன சொல்கிறது, அவர் ஒரு நினைச்சு ஆசையாக திறந்த கடை, அதில் கேட்டிக்க கிளியை கூப்பிட்டு சாப்பிட விடுறீங்களான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இது என்ன சாமான் அண்ணா? அது மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை நீங்கள் பாதி சாப்பிடுங்க, நான் பாதி சாப்பிட்றேன். குறை நிறையெல்லாம் பார்ப்போம். இந்த அவங்க பாதி இதுக்கு சோஸா? இதா சோஸியா? ஓகே. அந்த இது வச்சுக்கிறேன் நான் கூட. கருவேப்பிலையா? ஆனியன் ஐ மீன் கருவேப்பிலை. உப்பு புளியில் ஒரு குறையும் இல்லை. சுவை நல்லா இருக்குது. சோஸோட சொட்டு சாப்பிட்றத விட நோமலாக சாப்பிட்றத எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. அது நல்லா இருக்குது. அப்போ இதில் நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இந்த கோவா கரெக்டெல்லாம் சின்ன வட்டி தராங்களே. ஓகே, கோலா உருண்டை நல்லா இருக்குது. இது என்ன சாமான்? என்ன சுக்கா? மட்டன் சுக்கா. இது இதுக்கு என்ன வந்துக்கிறீங்க? மட்டன் பேப்பரா? மட்டன் பேப்பர். பாப்பா அதில் எலும்போட தாரீங்கள், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எலும்போட கொடுத்தா தான் அந்த உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். அதில் நான் ஒரு இடத்துலையும் எலும்பில்லாமல் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்ற குறைவு. ஏன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. போன்லெஸ் மீட் வந்து சும்மா சோயாபீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ணா, நான் உங்களோட பழகினதுக்காக சொல்லல, வேறு லெவல். இதுக்கு ஒரு புட்டு, நீங்கள் புட்டு நீங்கள் செய்கிறது தானே? புட்டு எங்கட ஈழத்தமிழர்களில் வந்து புட்டுன்றது எங்களுக்கு ஒரு பிரதானமான சாப்பாடு. காலமாக சாப்பாடு, இரவு சாப்பாடு, புட்டு சாப்பிடுவோம். புட்டுக்கு சொல்லப்பட்ட சாமானந்த மீட்டோட டெண்டர் பார்த்தீங்களா? நல்லா ஊறிக்கும் கூட மசாலா. அந்த மாதிரி இது எலும்பும் இறைச்சி கப்பால் மசாலா வந்து நல்லா ஊறி எலும்பில் நல்லா ஊர். எலும்பு இல்லாமல் இதாக எலும்பு நிற்குது. இதை விட இந்த வெள்ளை டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு வேற மனசு வீடியோ சத்தம் போட்டான். ஏன்னா எனக்கும் அதே குறை இருக்குது. ஏன்னா சாப்பாடு தின்னு தானே, அதான் சொல்கிறீங்க. அதான் சாப்பாட்டை டிஷர்ட்டில் படாமல் சாப்பிடணும் மட்டும் சாப்பிட்டா அது சாப்பாடு இல்லை. அப்போ எனக்கு அது ஒரே பழக்கம். சாப்பிட்டு போட்டு வீட்டை போனால் மனசு துவைக்கிறனே ஒரே பேச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு வர, இதை ஊற்றிட்டு வராண்டு. நல்ல ஷெஃப் ஐயா. இது வேறு இடத்துல நான் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டுருக்கிறேன். மட்டன் பெப்பர் சாப்பிட்ருக்கேன். பட் இப்படி ஒரு டேஸ்ட்டில் நல்லா ஊற வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பர். நானே சொல்லக்கூடாது, அதான் சூப்பர் இருக்குது. எல்லாருமே சாப்பிடலாம். நான் காரம் கூட சாப்பிட்றேன், உரைப்பு கூட சாப்பிட்றாள். இது உரைப்பு கூட சாப்பிட்றதுக்கப்பால நோங்களாகவே நல்லா இருக்குது. வேறு செஃப் எந்த ஊருக்காரன் செஃப்? நம்ம தமிழை சேர்ந்தவர். தமிழகம் தான்.
தமிழ்நாட்டில் ஆ திருச்சி பக்கம். திருச்சி. நான் திருச்சி பக்கம் நல்லா இருக்குது. அது சாப்பிட்டு இருப்பேன் மற்ற ட்ரை பண்ணுவோம். இதுதான் மட்டன் சுக்கான. இதுக்கு ஒரு ஸ்பூன் தாங்க ஐயா, ஸ்பூன் உண்டு. மட்டன் சுக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. மட்டன் சுக்கா அப்படியே உங்கள் கையில் போட்டு. மட்டன் சுக்கா இது போன்லெஸ் செய்கிறா போன்லெஸ். ஆமாம். கொஞ்சம் டிஷ்யூ கொஞ்சம் இருப்பா. பாக்ஸ் கொடுத்தா இருக்குங்க. அது எப்படி தம்பி போன அடிச்செல்லாம் சொன்னீங்களா இவன் எல்லாம் உப்பு புளியெல்லாம் சரியாக பார்ப்பான் கவனமாக அப்போ கொடுத்துருங்கன்ட்டு. என்ன உதவியில் உண்மையாக குறை இல்லை. இல்லை 3 பேர் நல்லா இருக்குது. நமக்கு எங்கள் மட்டன் சுக்கா இட்ஸ் வெரி மட்டன் சுக்கா வந்து எங்களோட ஈழத்தமிழர்கள் வெட்டுற மாதிரி நல்ல சின்ன வெட்டிருக்கீங்க மேடம். தமிழ்நாட்டுக்காரர் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுறீங்க. இதில் நல்ல சின்னதாக வெட்டிருக்கிறீங்க. அது ஈழத்தமிழர்களுக்கு கூட பிடிக்கும். அப்புறம் வந்து உண்மையா இப்போ நானும் நிறைய கடை நம்ம அப்பாவும் பர்மாவில் இந்த சாப்பாடு கடைலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ நான் ஓய்வாக இருக்கிற நேரம் தான் வந்து சும்மா இங்கே வந்து அதில் வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே இங்கே சுவை ரொம்ப நல்லா இருக்கு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ காணொளி கப்பால் சொல்லிட்டு போகிறாங்க. காணொளி கப்பால் வித்தியாசமாக இருக்குது. அதாவது வளமையாக எல்லாருமே தமிழ் சாப்பாடுனா வெம்பிலிக்கு தானே ஓடியானது. யாராக தான் வெம்பிலிக்கு வருவீங்கள். புரோம்லியில் இப்படி ஒரு கடை திறக்கிறன்றது இப்போ இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு இப்போ புரோம்லி என்றால் லூசியத்தில் இருக்கிற ஆள் வரலாம், குழைநிலையில் இருக்கிற ஆள் வரலாம், ஷூட்டிங்கில் இருக்கிற ஆள் வரலாம். அப்புறம் பொதுவான இடத்துக்குள்ள ஒரு தமிழ் கடையை மற்ற பார்க்கிங்கும் இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இது எல்ஸ்ஃபீல்டு, விம்பிள்டன் எல்ஸ்ஃபீல்டு. கரெக்ட் லைனு போஸ்ட் கோட் வந்து விம்பிள்டனில் வருது. இது எல்லாத்துக்கும் மிடில் ஷூட்டிங்க்கு, விம்பிள்டனுக்கு, ஒன்சோத்துக்கு, எல்ஸ்ஃபீல்டுக்கு, கிரைடன் எல்லாத்துக்குமே இது கனெக்ட் பண்ணக்கூடியது. அருமையாக இருக்குது. இந்த மட்டன் சுக்காவுக்கு வெறும் வெள்ளை சோறு இருக்குது தானே, வெறும் வெள்ளை சோறோடு சாப்பிட்டாலே ஒரு மீல் சாப்பிட்லாம். இல்லாட்டா நான் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் நான் நாங்கள் பண்ணுறது. ஃப்ரெஷ் நான் அது சரிங்களா, அதுக்கு நல்லா இருக்குது. நானுக்கு நல்லா இருக்குது. அதில் எலும்பு இல்லாது வடிவாக இதெல்லாம். இது என்ன உங்களோட மசாலாவில் நெத்தலி பொரியல். நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் ஆட் பண்ணால் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய மனநிலைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா உப்பு புளி குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருக்குது. என்னத்தை பார்த்தோன்னா கூட சேஃப் அந்த உப்பு புளியை சரியாக கொடுக்குறார். சின்னதாக காரம் கொடுத்தா கொஞ்சம் இந்த கட்டிங் குட்டிங் போடுறாங்க, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கட்டிங் குட்டிங் போடுறாங்களே கரெக்டாக இருக்க வேண்டாம். இந்த நெத்தலி பொரியல்ன்றது கட்டிங் குட்டிக்கு போடுறாங்க ஈஸியாக ரெண்டா கீழே கொட்டாது. அப்போ ஈஸியாக எடுத்து ஒரு பேக்கை விட்டுட்டு அப்புறம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். பட் ஒரு மசாலா வித்தியாசமாக இருக்குது. டோட்டலி உங்களோட மசாலா வித்தியாசமாக. சில பேர் வந்து நார்மலாக மாவில் பிரட்டி போட்டு பொரிக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு மசாலா ஆட் பண்ணுறீங்க. மசாலா சொல்ல மாட்டீங்கண்ணே, நாங்கள் போட்டு செய்கிறோம். வந்து நமக்கு ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. கூட சொல்கிறாங்க இல்லை நெத்தலி பொரியல். இங்கே தோசை இட்லியும் இங்கேயே மாவு தயாரித்து தான் பண்ணுறது. எத்தனை மணிக்கு திறக்கணும் கடை? 12 மணிக்கு. மதியம் 12 மணிக்கு. அப்புறம் வந்து எத்தனை மணிக்கு போட்டுறோம் நீங்கள்? 10 மணிக்கு கிச்சன் க்ளோஸ் பண்ணுறோம். கிச்சன் க்ளோஸ். இது சிக்கன் 65, கோழி 65. இதொன்னா நான் நேரடியாக சொல்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராக்கள் நீங்கள் வந்து சிக்கன் 65 நம்பி வேக கொடுக்கலாம் வேண்டாம். உரைப்பில்லை, புளிப்பு சுவை அதெல்லாம் பக்காவாக இருக்குது. உப்பு இல்லாமல். இதில் நீங்கள் எந்த மாற்றம் செய்யாதீங்களோ. ஆனால் இதுக்கு உரைப்பு ஆட் பண்ணால் பெரியாக்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க. வாங்க சேஃப், என்ன பேர் கூட?
என் பேர் பத்மா. பத்மா பர்மாவா பத்மாவா? பர்மா அவர்தான். அவர் தான் பர்மா, நீங்கள் பத்மா. பத்மா. நல்லா இருக்கு ஐயா. Yeah. மெயினாக உங்களோட என்ன சொல்கிறது, மட்டன் பெப்பர் ஃப்ரை. மட்டன் பெப்பர் ஃப்ரை வேறு லெவல். ஓகே, தேங்க் யூ. வேறு லெவல். மட்டன் சுக்கா அந்த மாதிரி இருக்குது. வெறும் வெள்ளை சோத்தோட சாப்பிட்றதுக்கு சொல்ல, வெள்ளை சோறும் வாங்கி இதுவும் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குது. இந்த சிக்கன் 65 அது சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட சாமான். கொஞ்சம் மைல்டாக பண்ணுவோம். மைல்டா. நெத்தலி ஃப்ரையில் மட்டும் ஒரு சின்ன குறை இருக்குது, கொஞ்சம் காரம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். வேணுண்டா நெத்தலி ஃப்ரையை கட்டிங் குட்டிங் போடுறாங்க விரும்பி வாங்கினோம். ஓகே. அப்போ அவைக்கு ஒரு சின்ன காரம் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் கஸ்டமர் வரும்போது அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது தந்தப்ப தான் பண்ணுவோம். அப்படியா? இது வந்து பேஸு நம்மகிட்ட இருக்காது. அப்போ கொமனா இல்லை, நீங்கள் விரும்பி கஸ்டமருக்கு விரும்பின மாதிரி கேட்டு தான் செய்வீங்க. ஸ்பைஸாக போட்டு கொடுப்போம். ரைட், அப்போ விடுவீங்க. ஆனால் பட் நல்லா இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை தான் அப்போ தான் கோட்டிங் பண்ணி ஆல்ரெடி கோட்டிங் பண்ணி வச்சுருப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, லெமன்லாம் போட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு அதான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மீனை நான் கடிச்சு சாப்பிடாம பிச்சு சாப்பிட்டதுன நோக்கமே இது ஃப்ரோசன் ஃபிஷ்ஷாண்ட செக் பண்ணுறது தான். ஓகே. இல்லாட்டி நேராக கடிச்சு சாப்பிடலாம். இப்போ பிச்சு சாப்பிட்டேன்னா ஃப்ரோசன் ஃபிஷ்ஷாண்டா தெரியும் அது வித்தியாசம். இது ஃப்ரெஷ் மீனில் செய்கிறீங்க, நல்லா இருக்குது. இந்த பாறையா காட்டையா நல்லா இருக்குது. மசாலாவும் ஊறி நல்லா இருக்குது. இதில் மட்டும் ஒரு சின்ன குறையாக தெரிஞ்சது, கொஞ்சம் உங்களோட உரைப்பை கொஞ்சம் போடணும். ஓகே. மற்றபடி சுவை அருமை. முதல்ல என்ன சாப்பிடலாம், அது என்ன சாமான்? அது ட்ராகன் சிக்கன். ட்ராகன். இது வந்து நீங்கள் இண்டோ சைனீஸும் செய்கிறபடியா இதில் ட்ராகன் சிக்கன் தாரீங்க அப்படி தானே? அண்ணா நீங்கள் சாப்பிடுங்க. அது கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓ, அந்த இதில் என்ன பார்த்தோம்டா, உங்களோட செட்டிநாட்டுக்கு நீங்கள் செட்டிநாட்டு ஸ்டைலில் வந்து செத்தல் மிளகா ஆட் பண்ணுறீங்க தானே எல்லாத்துலேயும் கூட. இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ட்ராகன். ஆக்சுவலி ட்ராகன்னா கொஞ்சம் ஸ்பைசி, டாங்கி ஸ்பைசி அது மாதிரி வரும். அதில் கொஞ்சம் இதுதான் எனக்கு ஒரு ஐட்டம். ஏன்னா நீங்கள் டெவில் சாப்பிட்றதுனால நல்லா உரைப்பி சாப்பிடுவோம். காரம் உரைப்பி நல்லா விரும்பி சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி அப்புறம் கோட்டிங் போட்டு ஃப்ரை பண்ணி ராகன் சிக்கனை நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஓகே பெஸ்ட். எங்களை குறைக்காக என்ன காட்டுதுண்ணா, இந்த செத்தமிழா கறிவடை வேறு லெவல். நல்லா ஊறி இருக்கு உங்களோட மசாலா அவ்வளோக்கு. அதே கஜு நட்ஸ் ஆட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா. இல்லை, ட்ராகன் ஆக்சுவலி கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் காரம் சாப்பிடும் போது கொஞ்சம் கடிச்சிங்கன்னா வச்சிங்களே, அது ஒரு ஃபீல் தரும். நல்லா இருக்கும் கொஞ்சம். சூப்பர். ஆனால் கேஷ்யூ அலர்ஜி இருக்கவங்களுக்கு நம்ம சொன்னோன்னா ஆட் பண்ண மாட்டோம். ஆட் பண்ண மாட்டீங்க. மொத்தத்தில் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துண்ணா. ஓ, 100க்கு 95% பூரண திருப்தி எனக்கு. அந்த 5% வந்து அந்த அதில் உள்ள அந்த ஸ்பைசி அது மட்டும்தான். மற்றது இதான் மெயின் டிஷ்ஷஸ். மெயின் டிஷ்ஷஸ் என்னென்ன தந்துறீங்க? அதனால் பிரியாணி தந்துறீங்க, ஸ்பெயின் ரைஸோட நாட்டுக்கோழி மசாலா ஓகே சாப்பிடலாம், மீன் குழம்பு இருக்குது சாப்பிடலாம், ப்ரான் மசாலா இருக்குது, எல்லாம் இது ரைஸோட போகிறது. எனக்கு ஒரு பிளேட் தரணும் ஐயா. இந்த பிளேட்டோட சாப்பிடாம இன்னொரு பிளேட்டில் சாப்பிட்றது. அப்படி ஸ்பூனும் கொண்டு வந்து ஒரு 3 ஸ்பூன். அருமை. நம்மளுடைய நமக்கு பிரியாணி தான் ஹைலைட். பிரியாணி அது மட்டன் பிரியாணி 5 பேருக்கு என்ன கொத்தரோட்டி போடுறீங்களா? கொத்தரோட்டி போடுறோம். கொத்தரோட்டி சொந்தம் கட்டியாங்கண்ணா. கொத்தரோட்டி குழைக்கிறதில்ல, அடி கொத்துறீங்க. ஆமாம், சில கடையில் வந்து கொத்தரோட்டி குழைக்கிறவங்க அதுதான் கொத்துறது. நம்மக்கிட்ட இன்னொன்று என்னென்னா, டோ வந்து எல்லாத்துக்குமே ரொட்டி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் டோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து உடனே போடுறீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரோசன் வாங்கி ஹீட் பண்ணி கொடுக்குறோம். நீங்களே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறீங்க. இது ஓ சரியா சுடுது. அந்த இது என்ன பொன்னி அரிசியா அல்லது தஞ்சாவூர் பொன்னி? ரெண்டும் பண்ணுறோம். வெள்ளை ரைஸும் செய்கிறீங்க, பாஸ்மதி கடை பாஸ்மதியும்.
எனக்கு பொன்னி ரைஸ் சாய்ஸ் Yeah. மக்களோட எனக்கு பொன்னி விருப்பம். பொன்னி rice சுடுவது தானே சாப்பிடும்போது தான் இந்த கறியெல்லாம் உங்களுக்கு அதுக்கு தானோ. இதில் இது prawn மசாலா. ப்ரான் மசாலா நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட போகிறேன். இந்த எல்லாத்தையும் நான் போட்டு சாப்பிட்டா சுவை மாறிடும். சூப்பர், ஓகே நல்லா இருக்குது. நல்ல காரமாக நல்ல உரைப்பாக இருக்குது. அந்த ப்ரௌனுடைய பதத்தை பார்த்தீங்களா? நல்ல உரைப்பாக இருக்குது. ஆமாம். ப்ளஸ் அது நீங்கள் வேறு சாப்பிட்டீங்கன்னா ப்ரான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், திக்காக மாதிரி இருக்கும். ரப்பர் மாதிரி இருக்கும். இங்கே அது இல்லை. ஏன்னா ஓவர் குக். இது நம்ம பதமாக செய்கிறதுனால பாருங்கள் உங்களுக்கு அதில் நல்லா இருக்குது. எனக்கு இதில் உரைப்பு தான் பிடிச்சிருக்கேன்டா. நல்ல பெப்பர் போட்டிருக்கிறார், உரைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது என்ன ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். தமிழில் தேசிய தலைவரை அண்ணார் அப்போண்ணா தமிழில் தேசிய தலைவரை நீங்கள் எந்த நிலப்பாடில் பார்க்குறீங்க? உங்களோட உள்மனதில் உள்ளதை சொல்லுங்க. நீங்களோட தமிழ்நாட்டு தமிழரா? நீங்கள் பிறகு கூடாது என்னடா சாப்பாடு ரிவ்யூ பண்ண வந்துட்டு தேசிய தலைவரை பற்றி கேட்குறாங்கன்ட்டு. இல்லை, நான் அதான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. நான் சிறு வயசுலேருந்தே அவங்க குடும்பத்தோடு தலைவரோட குடும்பத்தோடு பார்த்து பழகியவங்க. அவரை பார்த்துருக்கீங்களா? தலைவர் பார்த்ததில்ல. தலைவருடைய அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன், அக்காவை பார்த்துருக்கேன். தலைவரை பார்த்ததில்ல. நான் நம்ம வந்து ஈழத்தமிழர் தமிழக தமிழர்னு பார்க்க தமிழராக பார்க்குறீங்களா? அவர் மாதிரி ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமை இது வரைக்கும் நம்ம இடத்துல ஒருத்தர் நான் பார்த்தது கிடையாது. ஏன் நான் அந்த கேள்வியை கேட்டேன்டா, நீங்களோட உங்களோட மனநிலையில் ஏன்னா நீங்கள் ஒரு அதிமுக பேக்ரவுண்டில் இருந்து வந்தால் உங்களோட மனநிலையில் அண்ணன் எப்படி இருக்கிறாருன்றத பார்க்குறது தான் கேட்டேன். இல்லை, மற்றபடி நீங்கள் அதிமுககாரங்களை 95 விழுக்காடு அதிமுககாரங்க வந்து தலைவரை வந்து தலைவராக தான் இருந்துட்டு இருக்காங்க. தலைவராக தான் இருக்கான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புரட்சி தலைவரால் தலைவர் பாராட்டு பெற்ற, புரட்சி தலைவர் கையால் பாராட்டு பெற்றப்பட்டது. ஸோ அதனால் 95% அதிமுககாரங்க வந்து தலைவராக தான் இருப்பாங்க. தேசிய தலைவர் நீங்கள் எப்படி தேசிய தலைவர் இருக்கிறீங்களோ அந்த நிலைப்பாடை தான் அதிமுக. அவர்கிட்ட ஆளுமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொன்னேன். இப்போ ஆளுமைன்னா அங்கே ஒரு தனி நாடு, இப்போ தமிழ் இளமன்ற தனி நாட்டில் தலைவராக இருந்து அங்கே உள்ள மருத்துவமனைகள்லேருந்து, பேங்கிலேருந்து, பள்ளிக்கூடங்கள்லேருந்து, காவல்துறையிலேருந்து, எல்லா ஆர்மியிலேருந்து காவல்துறையை எப்படி பார்க்குறீங்க? இலங்கை காவல்துறையில் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் காவல்துறையை பார்த்துருப்பீங்க, தமிழ் ஈழத்துலேயும் காவல்துறை இருந்துருக்கு. அப்போ அது சம்மந்தம் நீங்கள் எப்படியும் தெரிஞ்சிருப்பீங்க தானே? அதான் சொன்னேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு நிர்வாக திறமை, ஒரு லீடர்ஷிப்னா நம்ம தேசிய தலைவர்கிட்ட இருந்தது. ஒரு கட்டுப்பாடு, அந்த அந்த கட்டுப்பாடு இருந்து பார்த்தீங்களா, ஒரு எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தார் பாருங்க. போலீஸ்லாம் வந்து தமிழில் காவல்துறையை வந்து எப்படி அந்த காவல் பண்ணினா என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த இடத்துலேருந்து வந்தபடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்டா லஞ்சம் என்ற சொல்லுக்கு தமிழத்தில் இடமே இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை இரவு 12 மணிக்கு ரோட்டில் நடந்து போனாலும் பாதுகாப்பாக இருக்கிறேன். இப்போ இல்லை, இப்போ எல்லாமே மாறிட்டு. பகலில் ஒரு பொம்பளை பிள்ளை தான் இங்கே போகிறதே கஷ்டம். மற்றது தனியாக ஒரு அரசாங்கமாக இயங்கினது, பேங்க் இருந்தது, பள்ளிக்கூடம் இருந்தது, எல்லாமே அவ்வளோ சுதந்திரம். தனி நாடே இருந்தது. தனி நாடே இருந்ததுன்னா இதை நான் எங்கே பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்ல உண்மையிலேயே பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். நான் மனசுலேருந்து சொல்கிறேன் பாருங்க. 2010-15 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. சுவிட்சர்லாண்டில் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போ வந்து டிஎம்எஸ் இருக்கார்ல, அவர் குடும்பமே நான் அவங்க குடும்ப நண்பர். இப்போ அவங்க பிள்ளைகள் யார் இங்கே வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க, அவர் கூடயே இருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஎம்எஸ் செல்வகுமார்
டிஎம்எஸ் ஐயாவோட 2வது மகன் வராரு. வந்து முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சுவிட்சர்லாண்டில் நடக்குது. ஜனவரி 1 நான் 2010 தான் நினைக்கிறேன், சரியா 15 இருக்கு நினைக்கிறேன். அங்கே போயிருக்கேன், அவர் கூட போயிருக்கேன். போகும்போது மிகப்பெரிய அளவில் அங்கே தான் பார்த்தேன் நம்ம தமிழ் மக்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு, விழா ஒருங்கிணைப்பு இருக்குல்ல, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அவ்வளோ பெரிய ஹாலில் காட்டுறாங்க. ஸ்டேஜில் மியூசிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் கிட்டத்தட்ட 70 இன்ச் ஸ்க்ரீன் நினைக்கிறேன், பெரிய ஸ்க்ரீனை போட்டு எப்படி விடுதலைக்காக நம்ம வீரர்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க, எப்படிலாம் அவங்க பண்ணாங்க, எப்படிலாம் அவங்க ஆயுதேந்தி போராடினாங்க, எப்படிலாம் அவங்க அந்த எதிரியை சிங்கள இராணுவத்தை அடித்தாங்க, என்னென்ன ஆயுதம்லாம் பயன்படுத்தினாங்க அடிக்கிறதுக்கு, எப்படி அவங்க கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்கன்றதை அது ஃபிலிமாக காட்டினாங்க. பார்த்து பயங்கரமாக வியந்து பற்றினாங்க. வெறும் ஒரு பொட்டல் வெளி காடு, அந்த காடில் ஒரு மறைஞ்சிக்கிறதுக்கோ படுக்கிறதுக்கோ ஒருத்துக்கு இடமே கிடையாது, பொட்டல் வெளி காடு. அதில் வந்து சிங்கள இராணுவம் வரப்போகிறான்னு இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சு கரெக்டாக அவன் அந்த ஸ்பாட்டுக்கு இவங்க போய் இவங்க ஏவுகணையோட நடந்து போய் வர கான்வாயை அப்படியே அழிக்கிறாங்க, முற்றிலும் அழிக்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் சொல்லலாம் காட்டில் ஒளிஞ்சிருந்து பண்ணாங்க, இல்லை அது வெட்ட வழி. அந்த போராளிகள் வந்து அங்கே போராடின போராளிகள் சம்பளத்துக்காண்டி போராடல, உணர்வும் இனத்துக்காக விடுதலைக்காண்டி இல்லை. அந்த அதோடைய அந்த அந்த போராட்ட உத்தி இருக்குது பார்த்தீங்களா, நான் உண்மையிலே பார்த்து பயங்கரமாக வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு அரசாங்கம் கூட அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஒரு 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 நாட்டோட அரசாங்கம் கூட அந்த மாதிரி பிளான்டாக பண்ண முடியாது. அதான் உலக தமிழற்ற ஆளுமை என்று தான் நான் சொல்லுவேன், அடையாளம் அவர் தான். உண்மை. இது வந்து நான் என்னுடைய உள்மனதிலிருந்து சொல்கிறேன், நான் வெளியே பார்த்ததை சொல்கிறேன். உண்மையாக உங்களை மாதிரி ஒரு தமிழை நான் பார்த்து இப்படி இருந்து உங்களோட இருந்து சாப்பிட்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களோட சேர்ந்துருந்து சாப்பிட்றது, உங்களோட பிஸ்னஸை நான் வெளியில் மக்களுக்கு எடுத்து காட்டுறது உண்மையாக எனக்கு ஒரு பெருமை தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுமைகள் வந்து உயர்ந்த நிலைமைக்கு போகணும். அதான் இப்போ அப்பு அண்ணா மாதிரி நிறைய பேர் அரசியலுக்குள்ளையும் வரணுமோ, யூகே அரசியலுக்குள்ள. அடுத்து நம்ம எம்பி ஆகுவார். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கு ஐயா. என்ன செட்டிநாட்டு என்ன கோழி, நாட்டுக்கோழி தானே, நல்லா இருக்கு. உப்பு எல்லாமே கொஞ்சம் சாதுவான புளி கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. நீங்களும் பாருங்கள் போட்டிருக்கேன். அண்ணா கொஞ்சம் ரைஸ் கொடுங்க. இல்லையா அப்படின்னா இதில் வந்து நாங்கள் கோகோனட் பேஸ்ட் போடுவோம். கோகோனட்டோட கொஞ்சம் கசகசா, கேஷ்யூ, கொஞ்சம் மற்றபடி சுவை நல்லா இருக்கு. ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி உங்களோட கிரேவி இருக்குது தானே, சிக்கனுக்கு அப்பால் உங்களோட கறிகளுக்கு அப்பால் கிரேவி ஒரு நல்ல சுவையாக கொடுக்குது. இது அதுதான் நமக்கு நம்மளுடைய சிறப்பு. கிரேவி ஒரு மீட்டும் டெண்டராக இருக்கும், சிக்கனாகவும் சரி மட்டனாகவும் சரி எல்லாமே டெண்டராக வெல் குக்டு, பதமாக டெண்டராக குக் பண்ணியிருக்கிறத காட்டிலும் அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு நமக்கு இந்த கிரேவி நல்லா இருக்குது. இந்த இப்படி கிரேவி நான் சாப்பிடல, கொஞ்சமாக தாங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது என்ன கறி? மீன்கறியா? மீன் குழம்பு. ரைஸ் வாரத விஷயம் இல்லை, அப்புறம் நான் ஒளிம்பி நடந்து போகணும் இல்லை அதை சாப்பிட்டு. அப்புறம் நான் தான் வாகனம் ஓடணும் இங்கேருந்து. அதுதான் மெயின். எங்கள் ரசத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த கிரேவியை காட்டையா கொட்டாங்க. டேஸ்ட்டு கப்பால் இவ்வளவு திக்னஸாக ஒரு கிரேவியை நான் பார்க்குறேன். திக்காக பாருங்கள். ஃபஸ்ட் கிரேவியை எடுத்து பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் சிக்கனுக்கு கேட்ட புளிப்பு இதில் இருக்கும் உங்களுக்கு பார்ப்போம். அண்ணா சூப்பர் ஐயா, சத்தியம் நான் போய் சொல்லல, நல்ல சுவையாக இருக்கு மீன் குழம்பு.
மீன் குழம்புக்கு அப்புறம் மீனை சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம கிங் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபிஷ் கறிக்கு. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரோசனாக சொல்லுங்கள் பாப்போம். இது ஃப்ரெஷ் இல்லை. ஃப்ரெஷ் மீன் தான் போடுங்க. ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. இல்லை நம்ம அதுதான் உங்களுக்கு 4 கிலோ மீன் எடுத்து கட் பண்ணி இல்லை கொஞ்சம் சென்டர் பாட்டை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் மற்ற பாட்டை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். 4 கிலோ ஃப்ரெஷ் மீனை வாங்கி சென்டர் பார்ட், ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே கரெக்டாக ஒரு சைஸுக்கு இருக்கும். 120 கிராம் மீனை செப்பரேட் அவிச்சு போட்டு கறி வைக்கிறீங்களா? இல்லை குழம்புல கொதிக்கும் போது அதில் போட்டு குக் பண்ணுவோம் குழம்பு. அப்படியா? ஏன்னா அது எப்படி ஃபீல் வருதுன்னா செப்பரேட்டாக மீன் அவிச்சு போட்டு திருப்பி காய்ச்சுற மாதிரி இருக்கு ஃபீல். இல்லை டேஸ்ட்டில் கூட சொல்கிறாங்க இல்லை என்ன கொஞ்சம் ரசம் கொடுத்து அருமையாக இருக்குது டேஸ்ட். மீன் குழம்பு வேறு லெவல். அந்த புளிப்பு நாக்கில் சுள்ளண்டு நிற்குது. எங்கட நாட்டு சுவைக்கு இந்த மீன் குழம்பு தான் நிற்குது. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு உரிய சுவை ஒன்று இருக்குது தானே, அந்த சுவை இந்த மீன் குழம்புலேருந்து கூட கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள்லாம் ஈழத்தில் வந்தோம்னா வன்னி என்ற இடம், இந்த யுத்தம் நடந்தது தானே, யுத்தம் நடந்த இடத்துல இருந்து நாங்கள். அப்போ அங்கே மீன்ன்றது எங்களுக்கு ஒரு பிரதானமான சாப்பாடு. மீன்ன்றது பிரதானமான சாப்பாடுடா. கடலும் சுற்றி இருக்குது. அதை விட நிறைய குளம், டேம், பெரிய பெரிய ஏரி மீன்கள் எல்லாமே இருக்குது. இப்போ எங்களிடம் வந்து வாவனி குளம். அது எப்படி இருக்க மட்டும் சொன்னால், வாவனி குளம் உங்களுக்கு இந்த சென்னையில் இந்த ரெடில்ஸுக்கு மேலே உள்ள குளத்துக்கு என்ன பேர்? ஏரிக்கு ரெட்டையரி அது ரெடில்ஸ் பக்கத்தில். அது பெருசு பின்னாவும் பெருசாக சென்னைக்கு தண்ணி வராது. ஆமாம் அப்படி ஒரு ஏரி. சென்னைக்கு தண்ணி வர்றது வந்து இல்லை, செம்பரம்பாக்கம்னு ஒரு ஏரி இருக்குது. அது வந்து சென்னைக்கு ரெடில்ஸுக்கு பின்னால் உள்ள பெரிய ரெட்டை ஏரி. ரெட்டை ஏரி அப்படி ஒரு பெரிய குளம். அப்போ அதில் இருந்து வர மீன்கள் மற்றது அதுதான் எங்களுக்கு மெயினாக. நான் சொல்கிற கதை எங்களுடைய அரசாங்கத்தின் கதை. இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பற்றி எனக்கு தெரியாது. இது என்ன உங்களோட ரசமா? நீ ஒரு ஸ்பூனை போட்டு அதை ரசத்தோடு சாப்பிட்டு பாவம். கொஞ்சம் ப்ளைன் ரைஸ் போட்டுக்கோங்க. இருக்கு நல்லா இருக்கு ரசம். உண்மையாக இதை உள்ள கப்பில் விட்டு குடிக்கணும். சும்மா குடிக்கணும் அப்படி. நேற்று ஒரு வீட்டை போய்க்க ரசம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் போட்டு என்ன சொல்கிறோம், முடக்கத்தான் இல்லையெல்லாம் போட்டு தந்தாங்க. நல்லா இருந்தது. அண்ணன் விட்ட ஒரு நடந்தது. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்காத ஐட்டம் 2 ஒன்று கொத்து ரொட்டி. இலங்கைக்கு தான் கொத்து ரொட்டின்ற கதை தெரியுமா? கொத்து ரொட்டி இலங்கையில் மட்டக்களப்புன்ற ஊரில் தான் உற்பத்தி ஆகிறது. இப்போ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சாப்பாடு உற்பத்தி ஆகிற மாதிரி இந்த கொத்து ரொட்டின்றது இலங்கையில் மட்டக்களப்புன்ற ஒரு தமிழற்ற மெயினான ஏரியா. அங்கேருந்து தான் அது உற்பத்தி, முதலான உற்பத்தி. கொத்து ரொட்டின்ற சிக்னேச்சர் மட்டக்களப்பு. அது இப்போ உலகம் ஃபுல்லாக போய் இப்போ வந்துட்டு. என்ன கொத்து ரொட்டி? முட்டை கொத்து ரொட்டியா? மட்டன் கொத்து ரொட்டி. கொத்து ரொட்டி கொஞ்சம் ஆகி சாப்பிடலாம். கொத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு குறையும் இல்லை. ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கேன். அங்கே ஏதோ இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக போடுவாங்க. நல்லா பெப்பர் போட்டு சில்லி ஃப்ளாக்ஸ். இல்லை நான் இதனோட காய்ச்சி கொண்டு கேட்கல, அப்போனோட காய்ச்சி கொண்டு கேட்கல. நீங்கள் கொத்தின சத்தம் கேட்டது. சில கடையில் தாச்சியில் போட்டு அடிச்சு விட்ருவாங்க. இங்கே நீங்கள் கல்லில் போட்டு கொத்துனீங்கள். சுவையெல்லாம் நல்லா இருக்குது. சுவையில் ஒரு குறையும் இல்லை. நீங்கள் ஒன்று செய்யலாம். இந்த கிரேவியை நீங்கள் விட்டு கொத்துவீங்க. கிரேவியை கஸ்டமருக்கு செப்பரேட்டாக கொடுங்க. ட்ரையாக கொத்தி போட்டு கிரேவியை கொடுத்தீங்கன்னா கிரேவியை விட்டு சாப்பிட கேட்கலாம் நம்ம கஸ்டமர்கிட்ட. ஏன்னா நான் கூட நினச்சேன், சில பேர் வந்து
அந்த கிரேவி சால்னா நம்ம ஊட்டி குத்துறோம்ல ரொம்ப அதை என்ன அந்த ட்ரையாக தான் சாப்பிட விரும்புகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களுக்கு இப்படிதான் சாப்பிடுவாங்க, அவங்க இப்படிதான் லைக் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இருந்து வரவங்களுக்கு இல்லை பிரியாணி சாப்பிடுவோம். கொத்துரொட்டியில் இதில் குறை சுவை எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், என்னட்ட ஓர்டர் எடுத்தாலும் கேட்கல கொத்துரொட்டி நீங்கள் சாரான்னு சொல்லியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன் ட்ரையாக தான் கொத்துரொட்டி இல்லத்தில் போய் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியை விட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. அதனால நான் ட்ரையாக கூட உங்களுக்கு கொடுத்துருவேன். நாங்கள் எப்படி ரெகுலராக எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்து தான் கொத்துரொட்டி கண்டிப்பாக நீங்கள் ஈழத்தமிழர்கள் வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் கொத்துரொட்டி எப்படி வேணுமெண்டு. ஓகே, காரமாக வேணுமா, உரைப்பாக வேணுமா, அல்லது குழம்பு விட்டு தாரதா, அப்படி அதை கேளுங்க. நம்ம வந்து ஸ்பைசி லெவலும் எல்லா ட்ரையாக கேட்டுக்கணும். அவங்க ட்ரையாக வேணுமா எல்லா உணவகத்தில் உள்ள செஃப்பும் விளையுற மிஸ்டேக் என்ன சொன்னால், இப்போ கொத்துரொட்டி என்ற ஆள் வந்து கேட்குறாருன்னா நேராக போய் கொத்துரொட்டின்னு சொல்லிடணும் அடுப்பில். அப்போ என்ன சுவையில் எப்படி வேணுமன்றதை நீங்கள் வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்போ அதே மெசேஜை நீங்கள் ஷெஃப்கிட்ட சொல்லும்போது அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட தேடி வருவிடும். இப்போ எல்லா இடங்களும் பிஸி எல்லாம் அடுத்த கட்டம். பிஸி டைமில் என்ன நீங்கள் சொல்லி இந்த டேபிளுக்கு இந்த முறையில் வேணுமென்னு சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமர் உங்களை தேடி வந்து சாப்பிடுவிடும். மற்றபடி ரொட்டியை பார்த்தீங்களா, நல்ல சாஃப்டாக இருக்குது. சரிங்களா, நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. கடைசியாக உங்களோட அஞ்சப்பட்ட அடையாளம் அப்படியா? அஞ்சப்பட்ட அடையாளம் ஒரு விஷயம், இந்த நான் அவிச்ச முட்டை சாப்பிட்றேன் இல்லை அதை மட்டும் எடுத்து வரேன்னா அதை அப்போன்னா சாப்பிட போகிறாரு. அவிச்ச முட்டை நாங்கள் அப்போன்னா அவிச்ச முட்டை சாப்பிடுங்க. முட்டைக்கெல்லாம் பூரா டேஸ்ட்டை பார்த்து சொல்லிவிட்றாங்க. முட்டை எல்லா நாட்டிலே ஒரே வேலை தான். இல்லை அதில் முதல் நீங்கள் சொன்னீங்களே கஸ்டமருக்கு அவங்களுக்கு இந்த உரைப்பு இது பூராத்தையும் கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்றீங்களே, இங்கே வர கஸ்டமரில் வந்து பாதி பேர் வந்து வெள்ளைக்காரவங்க தான் அதிகம் பேர் வராங்க, பாதி பேர் வராங்க. எரி வருவாங்க பிறங்கவன் கேட்டியா எரி வரைக்காது உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்டா கேட்டியா குடிய கூப்பிட்டு சாப்பிட விட்டோம்ண்டு எப்படியான அடியண்டவனாக்கெல்லாம் வருதான்னு பாருங்க. ஸோ அதனால வெள்ளைக்காரவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ஸ்பைஸ் எப்படி உங்களுக்கு வேணும். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸ்லாம் வந்து அவங்க வந்து ரைத்தாவோட சாப்பிடுங்களா? சால்னா இருக்கு, சால்னா தாங்க இது தானே. என்ன ஜீரக சம்பாவா? ஜீரக சம்பா அப்படிங்களா? ஏன் நான் அந்த சீரக சம்பாக இருந்ததான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு நான் வார காலத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் ரெண்டு தான் தமிழ்நாட்டில். பிரியாணி கண்டு ரோட்டாக கார நிப்பாட்டுவார். அப்போ எந்த மனைவி அப்பா நீ என்ன லண்டனில் இல்லாத ஒரு சாப்பாடை தமிழ்நாட்டில் சாப்பிட போகிறாங்க. ரோட்டில் கொண்டு வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கெல்லாம் வச்சு வைப்பாங்க. அதுவும் இஞ்சால தஞ்சாவூர் மற்றது முத்துப்பேட்டை அந்த பக்கத்துலேயே தான் கூடுதலாக இந்த சீரக சம்பா பிரபலியம். அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த ரோட்டில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ சுவையாக இருக்கும். எனக்கு அது ஆசை, ரோட்டில் நின்று அதை சாப்பிட்றதுல ஒரு பெருமை. அந்த காலத்தில் நான் யூடியூப் செய்யலை, எல்லாம் கணக்கு வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன் அந்த காலத்தில். பெரிய காலம் தமிழ்நாட்டுக்கு போனால் அதெல்லாம் நான் ரோட்டு கடை சாப்பாடு கண்டிப்பாக போடுவேன். பட் இங்கே லண்டனில் வந்ததுக்கு கணக்க வீடியோக்கள் செய்திருக்கிறேன். அப்போ இங்கே தான் சீரக சம்பாவில் பிரியாணி சாப்பிடுவேன். இவ்வளவு நம்மளோட ஸ்பெஷல். இப்போ தமிழாக்கள் வச்சுக்கிற உணவகங்களில் ஒரு 50 விதமான உணவகங்களில் நான் சாப்பிட்டுருக்கேன் மினிமம் ஒரு ரிவ்யூக்காக போய். அதில் முதலாக சீரக சம்பாவில் உங்கள்கிட்ட தான் சாப்பிட்றேன். தமிழ்நாட்டில் சாப்பிட்ட அந்த உணர்வாக கொடுக்குது. ஏன்னா இதில் நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி போடுவோம், அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு குக் பண்ணுறாங்க. ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்குது, அந்த சுவை இருக்குது. அந்த வெறும் சோறே சாப்பிட முடிய மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கலர் வர்றது காரணம் நாங்கள் வந்து ஹோல் கரம் மசாலா ஓனாக வந்து டேஸ்ட் பண்ணி நீங்களே இது என்ன இதுக்குரிய சால்னா? அதுக்குரிய சால்னா. எந்த ரெக்கமெண்ட் என்ன தெரியுமா? இந்த பிரியாணியும் எடுத்து உங்களோட மட்டன் சுக்கா இருக்குது, ஏன் அதோட ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சொல்ல தேவையில்லை. சால்னா என்ன கேள் பண்ணல, என்ன கேள் பண்ண புரிஞ்சு வர்றான். இவன் மட்டன் சுக்காவையும் மட்டன் பிரியாணியையும் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கம் தாலாட்டு. சூப்பராக அந்த மாதிரி
ஏண்டா இந்த மட்டன் சுக்காலாம் நல்லா உப்பு புளிச்செல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க. இந்த பிரியாணியோட சீரக்கில் சீரக சம்பா வேற ஒரு லெவலான இதை கொடுக்குது. வேறு லெவல். குறை சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையாக இல்லை. ஏண்டா நீங்கள் மனசுக்குள்ள பயந்து வேண்டான்னு நீங்கள் தெரியும் எனக்கு. இவன் என்ன குறையை சொல்லிட்டு போயிடுறானோ, கடையை புதுசாக வர திறந்து வச்சுக்கிறான்னு. பட் குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன், நான் இல்லை. அருமையான சாப்பாடு. பிரியாணி என்ன மாதிரி? இப்போ பிரியாணி என்ன விலை? 12 pound. 12 பவுன் பரமாதிரி தான். மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா இது எடுப்போம். டக்குனு மைண்டில் வாங்கி அதில் வச்சு மக்கள் ஏன்னா சாதாரணமாக எல்லாத்துலேயும் ரெண்டமாக இருக்குது. எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ். எங்களோட தமிழாக்கள் காசை கொடுத்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சுவையான சாப்பாடு. மட்டன் சுக்கா 12 pound. 12 pound. பெருமதி தான். ஏன்னா அதில் வந்து நாங்கள் வந்து 200 to 220 கிராம் வந்து மீட் இருக்கும். இது வந்து குக்கான மீட். நியர்லி 1/4 கிலோ போடுறீங்க. ஏன் 1/4 கிலோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும். குக் பண்ணதுக்கப்புறம் 200 to 220 கிராம். இப்போ நீங்கள் இந்த சர்வ் பண்ணது ஒரு போர்ஷன் வந்து இப்போ ஒரு கிலோ மட்டன், ஒரு கிலோ மீட் 4 போர்ஷன் தான் 4 பவுன்ஸ் தான் போடலாம். 1 கிலோ எலும்பில்லாத இறைச்சி 16 பவுன்ஸ். ஏண்டா நான் இறைச்சி கடை வச்சுக்கிறேன், எனக்கு இது இருந்தாங்க. எலும்பில்லாத இறைச்சி 16 பவுன்ஸுக்கு வாங்கி அருமையாக இருக்குது, சுவையாக இருக்குது. சுவை அந்த மாதிரி டீ காஃபி ஒன்று குடிங்க. கை குளிராதாவது நம்மகிட்ட நன்னாரி சார் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறீங்களா? குளிராக உள்ளதாங்க. குளிராக உள்ளது எல்லாத்துலையும் கொஞ்சம் நன்னாரி சர்பத் எல்லாமே ஸ்வீட் லைமு, சால்ட் லைமு, நன்னாரி, ரோஸ் மில்க்கு, அதில் நன்னாரி சர்பத் சொல்லிட்டு பாருங்கள். நம்ம மதுரையுடைய டேஸ்ட் அப்படி இதை கிளியர் பண்ணிடலாமா? அது பண்ண சாப்பிடலாமா? எல்லாத்துலையும் சுவையிலும் பார்த்து நான் 100க்கு 95% எனக்கு மன திருப்தி. ஒரு 5% அது 5% திருப்திப்படுத்துகிறேன்டா அது கடவுள் இல்லாமல் சமைக்கணும். கடவுள் இல்லாமல் வந்து சமைக்கணும் அப்படி திருப்திப்படுத்துறதுக்கு. அருமை. காணொலியாக பார்க்குற நீங்கள் வந்து சாப்பிடுங்க, வளர்த்து விடுங்க. அப்போ என்ன மாதிரியான ஆக்களை வளர்த்து விட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு மேஜராக பார்த்தாச்சு, கவுன்சிலராக பார்த்தாச்சு. இது நாங்கள் யூகேயில் ஒரு தமிழ் எம்பியாக பார்க்கணும். உண்மை தான், ஒரு தமிழ் எம்பியாக பார்க்கணும். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு காணொலி தெரிவிங்களோ தெரியல. அதான் என்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த லெவலுக்கு போனாலும் எங்கே வந்தோம் பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு அது உங்களை அப்படி தானே. நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு விருது தரைக்குள்ள அப்போ நான் அகத்தியனை கேட்டேன். நான் என்ன உங்களுக்கு அகத்தியனை கேட்டால் அரசியல் பின்புலங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்ல அகத்தியன் சொன்ன அரசியல் பின்புலம் இருக்கா, அது யூகே அரசியல்லாம் இருக்குது, வெளிநாட்டு அரசியல் பின்புலங்கள் இல்லையாட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அங்கீகாரமாக ஏற்றுக்கொண்டேன். அது நாங்கள் பார்த்த அரசியல் ஒன்று தான், மேலகு தான் எங்களுடைய அரசியல். தலைவருக்கு பிறகு தான் தலைவரை தான் நாங்கள் பார்த்த அரசியல். அதுக்கு பிறகு இந்த அரசியலும் போகவும் விருப்பம் இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் அது முதலேயே வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருந்துட்டேன். இதில் வந்து அரசியல் இன்வால்வ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ் அறிஞர்களுக்காக நம்ம பாராட்டுறோம். அதனால தமிழுக்காக யார் பாடுபடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அது யாராக இருந்தாலும் அதில் வந்து அரசியல் புகுத்துறதுல நான் அறவே விருப்பப்படல. முதல்ல இருந்து அது எப்படி எல்லா நாடுகளில் இருந்து எடுக்கிறோம். 24 நாட்டிலேருந்து கூப்பிட்டோம். எத்தனை? 24 நாடு. 100 பேருக்கு கொடுத்துருக்கோம். இலங்கையிலேருந்து வந்திருந்தாங்க, ஆஸ்திரேலியா வந்தவங்க, கனடா, அமெரிக்கா, எல்லா நாடுகள்லேயும், ஜெர்மன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா. நான் கொண்ட விருதை கொண்ட எந்த மனசீட்டை கொடுக்க மனசு கேட்டால் உனக்கா தமிழுக்கா விருதா உனக்கங்கடி என்று அருமதிக்க போகுது. அருமையாக இருந்தது. பார்லிமெண்ட் மெயின் பார்லிமெண்ட் பில்டிங்குகளில் கூப்பிட்டு அந்த விருதை கொடுக்குறன்றது பெரிய விஷயம். அந்த அங்கீகாரம் அதுதான் எனக்கு வந்து வேற ரூமுங்களுக்கு கொடுத்தாங்க. நாம் இதை போராடி இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அது ரூம் நம்பர் 10 தான் இருக்கிறதுலே பெரிய ரூம். அந்த ரூம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அதில் பார்த்தேன். நல்லா இருந்தது. 4 காணொலியாக அதுவும் 4 மணி நேரம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு 2 மணி நேரம் தான் டைப். ஒரு எம்பி வந்து 2 மணி நேரம் தான் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஓகே. நான் 2 எம்பியை வச்சு அதில் சிவான் மெக்டோனா இந்த மாதிரி நம்மளுக்கு தமிழுக்காக ரொம்ப தெரிந்தானே உங்களுக்கு. இதில் மிச்சமன் மோடம் தெரியும் எம்பி தமிழ். இப்போ கூட நம்ம அந்த இது கனடாவில் இல்லை முள்ளிவாய்க்கால் அது செம்மணி புதைக்குழி அதை பற்றி பார்லிமெண்ட்டில் இப்போ போன மாதம் பேசினாங்க. பார்த்தோம். அது பார்த்தோன்னா அந்த கனடாவில்
அந்த மொழிவாய்க்கால் நினைவு துறக்கைகள் அதுக்கு அது சம்பந்தமாக பேசி அந்த அம்மா வந்து ஒரு ரொம்ப தமிழுக்காக ரொம்ப இது பண்ணுறவங்க. அந்த அம்மா ஒரு 2 ஹவர்ஸும் என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொரு எம்பி இருக்காங்க நட்டாஷாயன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா ஒரு 2 ஹவர்ஸும் பண்ணி 4 ஹவர்ஸ். நம்ம இப்படியான நிகழ்வுகள் இப்படியான அங்கீகாரங்கள் நிறைய தமிழாக்களுக்கு செய்யணும். தமிழை யூகேல தமிழாக்களை ஒரு வளர்த்து இன்னும் ஒரு அடுத்த படிக்கு போய் இப்போ ஒரு அன்றைக்கு வந்து அவை தமிழ் எம்பியோட 2 பேர் எங்களோட உமாகுமரன் மாதிரி பல தமிழ் எம்பியாக்களை நாங்கள் எங்களோட தமிழுக்குள்ள நாட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறோம். வேறு என்னென்ன நாங்கள் இதை கிளியர் பண்ணி போட்டு நாங்கள் உங்களுடைய குளிர்பானங்களை ஒருக்கா குடிச்சு பார்ப்போம். மது அல்லாத குளிர்பானங்களாக தான், மது இல்லாது. சரிதானே? ஓகே. முதல்ல இவையற்ற ஒரு ஓன் பிராண்ட் இவையை தயாரிக்கணும். ஒரு 4 வகையான குளிர்பானம் தயாரிக்கணும். ஒன்று வந்து எங்கள்ட தேசிக்கா தண்ணி. நீங்கள் கேட்கலாம் என்னடா எல்லாத்துலேயும் கப் வச்சுக்கிறாண்டு. அப்போ இதை டேக்கவே எடுத்து கொண்டு போயிடலாண்ட காடி நான் தான் கேட்டுதான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க சுவையை பார்க்குறதுக்காகண்டு. ஃபுல்லாக தந்ததாக குடிச்சு ஊற்றி வீணாக்க கூட ஆண்டாக்காண்டி ரோஸ் மில்க் கேட்டான். ரோஸ் மில்க் வந்தேன்டா அது குடிக்கிற அளவில் இது 3 குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடும். அப்போ எல்லா இடத்துலையும் ரோஸ் மில்க் இருக்கும். அதனால் நான் அதை தவிர்த்து கொண்டேன். தேசிக்கா தண்ணி இது வந்து மேங்கோ லஸ்ஸி அப்படி தானே? ஓகே, மேங்கோ லஸ்ஸி. இது வந்து இவேண்ட அடையாளங்களாம். அதாவது இவேண்ட ஷாப்பு கண்டு ஒரு பெசர் அடையாளம் நன்னாரி சர்பத். சரிதானே? மதுரை மணத்தை கொடுக்குற நன்னாரி சர்பத்னு சொல்லியிருக்கணும். அப்போ அதை கடைசி ஆராய்வணும். முதலாவது தேசிக்கா தண்ணியிலே போவோம். பெக்கைக்கு அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. தேசிக்கா தண்ணி குடிக்கலாம். சூப்பர், குறை இல்லை. சில இடத்துல சீனியை கூட போட்டு வாங்கிய சீனி நல்லா இருக்குது. இதெல்லாம் மதுரைக்குரிய அடையாளமாக கலக்கி குடிக்கிறேன் நன்னாரி சர்பத். சுவையாக இருக்குது. உண்மையாக நன்னாரி தானா? நன்னாரி தான். அங்கே எடுத்து சரிங்க. இதெல்லாம் குடிச்சு சாப்பிட முடிய என்ன கேட்டால் கடைசியாக ஒரு நன்னாரி சர்வத்தை குடிச்சிட்டு போனால் எனர்ஜியாக நல்லா இருக்குது. அப்போ என்ன அருமையான சாப்பாடு. என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு விருந்து தந்ததுக்கு நன்றி. உங்களை சந்தித்து உங்களோட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உறுப்பினர், அதிமுக என்ற உறுப்பினர், அவர் வந்து யூகேயில் இப்படி ஒரு கடை வச்சுக்கிறார். வளமையாக ஈழத்தமிழர்கள் என்ற கடையில் தான் நான் காணொலி செய்கிறேன். முதலாக தமிழ்நாட்டு தமிழற்ற மற்றது எங்களோட உணர்வாளர், அதாவது ஈழத்தமிழர்களோட நல்ல உணர்வாகவும் தலைவரை எங்களோட தேசிய தலைவரை முழுமையாக நேசிக்கிற ஒரு மனிதன். அதெல்லாம் உங்களை பார்க்கல பெருமையாக இருக்குது எங்களுக்கு. எங்களோட தலைவரை இப்போ சில பேர் உங்களோட தலைவர் யாருன்னு கேட்டால் உங்களோட கட்சியில் உள்ளவரான தான் சொல்லிடுவோம். பட் நீங்கள் எங்களோட தலைவரை எங்கட மீனிங் வந்து எங்கட என்ற சொல் வந்து அன்றைக்கும் அந்த அது ஜிவி பிரகாச இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல எங்கட என்று சொல்லிக்கிற நிறைய பேர் வந்து கொமெண்ட்ஸ் எழுதினோம். எங்களுடையதுன்றது நம்மளுடையன்றது இந்த விளக்கம் தான். அப்போ ஈழத்தமிழர்கள் கூட எங்கடன்னு சொல்லிக்கலாம். எங்கடனா நம்மளது தான். நம்மளது. அப்போ அந்த உரிமையோடு தான் எங்கட என்ற சொல்கிறேன். எங்கடன்ற நீங்களும் சேர்ந்து தான் அருமை. ஏதாவது எங்கட பார்வையாளர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நீங்கள் வந்து அந்த சுவைச்சி உங்களுடைய பார்வையாளர்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நம்ம நண்பர் சொன்ன ஒப்பீனியனை கேட்டும் நீங்களும் வந்து சுவைச்சி உங்களுடைய ஒப்பீனியனும் சொல்லுங்கள். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பேஷன். எனக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சுவையான ஒரு உணவை, ஒரு தரமான சுவையான உணவு ஒன்று கொடுக்கணுன்ற பேஷனில் துவங்கப்பட்ட ஒரு கடை இது. உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு எப்பொழுதும் வேணும் என்று உங்களை கேட்டு நன்றி சார். மிக்க நன்றி. அப்போனா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில்
எம்பியா நீங்கள் வரணும். எம்பியா வந்திருக்கீங்கள நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நேர்காணல் செய்யணும். அதான் ஆசை. வேறு என்ன கதைச்சி காணொலி எழுக்காமல் முடிக்கிறேன். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையன். நன்றி.